வாழ்க்கையிலே வந்து கஷ்டமான காரியம் லவ் பண்ணுறத சொல்றதும், ஆஹ் திருமணம் ஆற சொல்றதும் கஷ்டமான காரியம். எல்லா ஜோசியம் இருக்குமே. இத உம் சொல்றதுனால சில பேத்துக்கு வருத்தம் இருக்கலாம். நான் உண்மைய தான் சொல்றேன் கடந்து. ஓகே அது பெரிய சீப் ஜோசியரா கூட இருந்துரலாம். பெரிய பெரிய வல்லுநர்களா இருக்கலாம். அத கணிக்கிறதுல கஷ்டம். ஏன்னா, தன்னுடைய இன்னொரு பகுதியை எந்த ஆணும், பெண்ணும் காட்டிக்கொள்ள மாட்டான். அது திருமண காலகட்டத்தில மட்டும் அந்த ஒரு பிடிவாதத்தை கடவுள் குடுத்திருக்கிறான் அது. ஓகே ஓகே பட் அதையும் முடியும். எங்கனால சொல்லிருவோம். உங்களுக்கு இந்த மாரி இருந்தா உங்களோட கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க. அதனால லேட் ஆயிருக்கும். அல்லது படிப்பு விஷயமா லேட் ஆயிருக்கும். இல்ல நீ குரங்கன், குருட்டு புத்தி இல்லாதனால தான் லேட் ஆயிருக்கும். இந்த மாரிலாம் நான் ஏன் பேசுறேன்னா, சாமுத்திரியா பேசுறப்ப தானாவே அந்த வேர்ட்ஸ் வந்துரும். 100% சரி பண்ண முடியாம சாமுத்திரியா தான் தலைப்பு, சாமுத்திரியா தான் தலைப்பு அப்டின்னா, அந்த காலமா இருந்தா புட்டு புட்டு வச்சிருக்கலாம். இப்பதான் நீங்க புருவத்த கரெக்ட் பண்ணிட்டு வரீங்க. பல விஷயத்த கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இது நடக்குமா, அது நடக்குமான்னா, சோ நீங்க அத முடிய 55% வச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. சொல்றீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. ம். ஐப்ரோ வந்து இல்ல, இல்ல. த்ரெட்டிங் பண்ணி அந்த வச்சிருக்காங்க. முடிய அப்படிலாம் வைத்து எப்படி? கூட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு, அதற்கு ம் ஒரு உதாரணமும் குடுத்துட்டேன் அது. ம் இப்போ முடிய வச்சு சொல்ல முடியாது. சொல்றது ஏன்னு கேட்டா, கஷ்டம். ஹேர் டை போட்டு அந்த முடிய வந்து ரப்பர் கம்பி மாரி கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுன்னு சொன்னா, நான் என்னங்க செய்றது ம் கடந்து. சோ ம் அது புரியுது. ஏற்புடைய விஷயம்.